பிரித்தானியாவின் எசெக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள கிளாக்டன் நகரில் அமைந்துள்ள பிரபல நக பராமரிப்பு நிலையம் ஒன்றில் குடிவரவு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையின் போது சட்டவிரோதமாக பணியாற்றிய குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை கிளாக்டன் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏஞ்சல் நெயில்ஸ் அண்ட் பியூட்டி கிளாக்டன் எனும் அழகு நிலையத்திற்கே அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர். கைதான 4வரும் வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக பணியாற்றி வந்த சந்தேகத்திலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய உள்துறை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு குடிவரவுத்துறையினால் சிவில் பெனால்டி ரெஃபரல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரித்தானிய சட்டத்தின்படி முதன்முறையாக சட்டவிரோத பணியாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு பணியாளருக்கு 45,000 பவுண்டு வரை அபராதம் விதிக்கப்படலாம். இத்தவறை திரும்பவும் செய்யும் பட்சத்தில் ஒரு பணியாளருக்கு 60,000 பவுண்டு வரை அபராதம் உயர்த்தப்படக்கூடிய வாய்ப்புள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சின் பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில், சட்டவிரோத பணி நியமனங்கள் நேர்மையான முதலாளிகளை பாதிப்பதோடு உள்நாட்டு ஊதியத்தையும் குறைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குடிவரவு குற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. அரசாங்கம் இதனை ஒருபோதும் அனுமதிக்காது. மேலும் பிரித்தானியாவில் தற்போதைய ஆட்சியின் கீழ் குடிவரவு சட்டங்களை மீறுவோருக்கு எதிரான நடவடிக்கைகள் வரலாற்று பதிவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சட்டவிரோத பணியாளர்களின் கைதுகள் 83%, சோதனைகள் 77% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.